பூமியில் மீண்டும் ஓர் முறை மறுபிறவி எடுத்த சுனிதா வில்லியம்ஸ். நானே எதிர்த்து நின்றாலும் என் கனவது வீழாது. நான் வந்துட்டேன், பூமிக்கு திரும்பவும் வந்துட்டேன்ற சந்தோஷத்தோட சிரித்துக்கொண்டே தரையிறங்கும் காட்சி. ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகும்போது எந்த அளவுக்கு சந்தோஷத்தோட டான்ஸ் ஆடிக்கிட்டே போனாங்களோ, இப்போ 9 மாதங்கள் கழிந்து தாயின் கருவறையிலிருந்து பிறப்பது மாதிரி மறுபடியும் பூமிக்கு திரும்பியிருக்காங்க. இப்பவும் அதே சிரிப்போட 3வது முறையா விண்வெளிக்கு சென்று வெற்றிகரமா பூமிக்கு திரும்பியிருக்காங்க. 17 மணி நேரம் 400 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து பூமிக்கு வர்றது அப்படின்றது சாதாரணமான விஷயமா இல்ல. மணிக்கு 39,000 கிலோமீட்டர் அதிக வேகம், அதிகமான பிரஷர், காற்றுடைய வேகம்னு இது எல்லாத்தையும் கடந்து ஒரே இடத்துல அந்த சின்ன கேப்சியூல்ல விண்வெளி வீரர்கள் பயணம் செஞ்சிருக்காங்க. தலஹாசிக்கு பக்கத்துல புளோரிடா கடல்ல டிராகன் கேப்சியூல் தரை இறங்கிய உடனே ரெக்கவரி டீம் வீரர்களை மீட்கிறதுக்காக அந்த கேப்சியூல நெஸ்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. டிராகன் நெஸ்ட்னு அழைக்கப்படுற இந்த இடத்துல ஒவ்வொரு வீரர்களா டீம் மெம்பர்ஸால பத்திரமா வெளியேற்றப்பட்டாங்க. சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் மீட்கப்படும் போது ஒரு பெரிய சிரிப்போட இந்த பூமியில இருக்கக்கூடிய பீப்புளுக்கு தன்னுடைய ஹாய சொன்னாங்க. வில்லியம்ஸ் அவர்களுடைய இந்த ஒரு பாசிட்டிவிட்டியும் தைரியமும் அவங்க கொடுக்கிற இந்த வைபும் பாக்குற நம்மளுக்கும் ஆட்டோமேட்டிக்கா மனசுக்குள்ள இருந்து ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருது. இவ்வளவு நாளா ஈர்ப்பு விசையே இல்லாத ஒரு இடத்துல இருந்து திடீர்னு ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கக்கூடிய பூமியில கால் வச்சதுனால நடக்க முடியாம இருந்த வீரர்கள் வீல் சேர்ல அழைத்து செல்லப்பட்டாங்க. கூடிய விரைவில் பூமிக்கு ஏத்த மாதிரியா அவங்க முழுமையா ரெக்கவர் ஆகணும் அப்படின்றதுதான் இப்ப மக்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கு.